கோமதி துவாரகா வந்து கிருஷ்ணருடைய ஆபீஸ், கிருஷ்ணருடைய ரெசிடென்ஸ் பேட் துவாரகா. அவருடைய வீடுங்க போயிட்டு ஆபீஸ் போயிட்டு வர்றாரு. அப்பெல்லாம் இந்த ரோடு இல்லை, இந்த கண்டினியூட்டி ரோடு இல்லை. அப்போ டியூரிங் தட் டைம் இட் வாஸ் ஒன்லி போட்ல they had to go in the boat through the இது அந்த கடல் வழியா. ஸோ இந்த பேட் துவாரகா பாஸ்ட் டைம்ஸ் லிட்டில் மோர் we will try to tell இந்த கோயிலில் சொல்கிறோம். ரஃப் ஐடியா வந்துருச்சு இல்லையா? பேட் துவாரகா இந்த டெம்பிள் தரிசனம் பண்ணதுக்கு அப்புறம் தென் அதுக்கப்புறம் நம்ம வந்து ருக்மிணி டெம்பிள் ஒன்று இருக்கு ரிட்டர்ன்ல. ஸோ அந்த டெம்பிள் கவர் பண்றோம். அங்க யார் யாருக்கு சாபம் கொடுத்தா, எதுக்கு எல்லா இடத்துலயும் வந்து உப்பு தண்ணி இருக்கு, என்ன காரணம், சோ மெனி பிராக்டிக்கல் இன்சைட்ஸ், நிறைய ஸ்தல புராணம் இருக்கு ருக்மிணி டெம்பிள். அங்க அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ நீங்க ஆட்டோ டிரைவர் கிட்ட என்ன கேட்பீங்க? பேட் துவாரகான்னு சொல்லுங்க. அவங்க வந்து இன்னும் 2-3 கோயில் சொல்லுவாங்க லேட்டஸ்டா கட்டிருக்கிறது. அதெல்லாம் வேணாங்க, பேட் துவாரகா மட்டும். ஒருத்தருக்கு 20 rupees கொடுத்தீங்கன்னா கோயில் கிட்ட ட்ராப் பண்ணுவாங்க. அங்கே உங்கள் மொபைல் ஃபோன்ஸ் எல்லாம் கொடுத்துருங்க. ஜென்ரலி வி ரெக்கமெண்ட் நாட் டு கீப் த மொபைல் ஃபோன்ஸ் இன் த பஸ். திஸ் நோ கேரண்டி. யாரும் அங்கே வந்து வி கேனாட் கீப் வாலண்டியர்ஸ் அஸ் செக்யூரிட்டியை விட முடியாது. நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கம்யூனிகேஷன் யூஸ் ஆகும் உங்களுக்கு. இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, பஸ் டு மொபைல் கவுண்டர் திருப்பியும் கோயில், யாராவது உங்கள் ஃபேமிலியில் கம்யூனிகேட் பண்ணணும்னா ஃபோன் இருக்கணும். ஃபோன் இருக்கிறது கம்யூனிகேஷன். உள்ளே போய் நீங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபோன் தொலைஞ்சாலும் ரிஸ்க் தானே. ஸோ பெட்டர் டு டேக் சப்பல்ஸ் அண்ட் மொபைல் ஃபோன்ஸ் அலாங் வித் யூ. எல்லா இடத்துல கவுண்டர்ஸ் இருக்கு, சப்பல் கவுண்டர்ஸ், மொபைல் கவுண்டர்ஸ். ஓகே. அண்ட் பேட் துவாரகால அந்த துவாரகாதீஷ் இருக்கார் இல்லையா, அங்கேயும் துவாரகாதீஷ் தான். ஆனா பேட் துவாரகால துவாரகாதீஷ் வந்து வெரி வெரி சிக்னிஃபிகண்ட். அந்த கோமதி துவாரகால ஒரிஜினல் மூர்த்தி எங்க போனாங்க? டாக்கூர் போயிட்டாங்க. வெரி குட். அதுக்கப்புறம் எங்க கிடைச்சது? இப்ப இருக்கிற மூர்த்தி எங்க கிடைச்சது? ஒரு பக்தரோட கனவுல வந்து சாவித்ரி குண்டுன்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து எடுக்கப்பட்ட மூர்த்தி தான் இப்ப இருக்கிற. ஸோ அந்த பாஸ்ட் டைம். பட் இந்த பேட் துவாரகால இருக்கிற துவாரகாதீஷன் நல்லா தரிசனம் பண்ணுங்க. ரிட்டர்ன் வரும்போது கண்டிப்பா வில் டிஸ்கஸ். ஓகே. இன்னொரு விஷயம், நேற்று யாரெல்லாம் துவாரகாதீஷ் தரிசனம் பண்ணீங்க? ஒரு தடவை தரிசனம் பண்ணீங்க, கை தூக்குங்க. 2 தடவை, 3, கை கேட்பீங்க. 3 தடவை தரிசனம் பண்ணீங்கல்ல, கரெக்டா சொல்லுங்க. பகவானுடைய சங்கு சக்கரா கதா பத்மம் எப்படி இருக்குன்னு யாருன்னா ஒருத்தர் கரெக்டா சொல்லுங்க. ஜெயசன் பண்ணீங்க வேண்டாம், டவுட்டா இருக்கு, நீங்க சொல்லிடுவீங்க. வாலண்டியர் எல்லாம் பண்றீங்க சேவை. ஸோ உங்களுக்கு பகவான் அந்த புத்தி கொடுத்துருவாரு. வேண்டாம். மத்தவங்க யாருன்னா சொல்லுங்க. சங்கு எந்த கையில இருக்கு? என்னங்க பேசுறீங்க? இல்ல, உங்களுக்கு தமிழ்நாட்டுல பகவான் எங்க வச்சிருக்காரு? சங்க லெஃப்ட் தானே? நமக்கு சங்கே தெரியல. இன்னொரு கையில பத்மம் வச்சிருக்காரு. எந்த கையில? சங்கு மட்டும் சொல்லுங்க. லெஃப்டா? ஏமா கரெக்டா தானமா சொன்னேனே. இத்தனை பேர்ல ஒருத்தராவது கரெக்டா சொல்றாங்க. வண்டர்ஃபுல். இட் இஸ் டிஃபரெண்ட் ஹியர். சங்கா லெஃப்ட்ல இருக்கும் இல்லையா யூசுவலா, சக்கரா இங்க இருக்கும், கதா எங்க இருக்கும் யூசுவலா. ஆனா துவாரகாதீஷ்ல இட் இஸ் டிஃபரெண்ட். அந்த டிஃபரெண்ட் என்னன்னு கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுங்க நீங்களே. திருப்பி நானே எல்லாம் சொல்லிட்டேன்னா இருக்கு. சங்கு சக்கர ஆட்டோ பிடிங்க, வாங்க தரிசனத்துக்கு போகலாம். சங்கு சக்கர கதா பத்மா